முத்தமிழறிஞர் எங்களுடைய கட்சியின் தலைவர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நல்ல நாள் என்று தமிழகெங்கும் ஒரு எழுச்சி ஏற்படுத்திய தமிழர்களுக்காக ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு தமிழனுக்கு உண்டான பாரம்பரியத்தையும் அதே போல ஒரு தமிழனுக்கு உண்டான அத்தனை முறையை வாங்கி கொடுத்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் 103வது பிறந்தநாள் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்கள் முதலமைச்சர் எங்களுடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அறிவுரையின்படி தமிழ்நாடு என்போம், தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு உலகமே இன்னைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தமிழர்கள் ஆங்காங்கே அவருடைய கலைஞருடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதன்படி காட்பாடிகள் என்று இந்த பகுதியில நாங்க சீக்கராஜபுரத்துல இன்னைக்கு அக்ராவரத்துல இன்னைக்கு நாங்க கலைஞரோட பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய வகையில ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டங்களும் அதே மாதிரி அன்னதான திட்டங்களும் எல்லாரும் வழங்கி கொண்டிருக்கிறோம். காட்பாடி சட்டமன்ற தொகுதியிலும் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியிலும் அத்தனை ஒன்றிய கழகத்திலுமே இன்னைக்கு நலத்திட்டங்களும் அன்னதான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நான் சென்று கலந்து கொண்டேன். இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்றதுல இருந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரி இல்லைன்னு நாங்க சொல்றதை விட ஊடகங்களே அதை வெட்ட வெளிச்சமா வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கு. எல்லா ஊடகங்களையும் பாத்தீங்கன்னா செய்திகள் வந்துட்டு இருக்கு, பத்திரிகையில செய்திகள் வந்துட்டு இருக்கு. இவைகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டி காட்டக்கூடிய பிரதான எதிர்கட்சியை இன்னைக்கு நாங்க செய்தியில் கொண்டு வரோம். மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. துரதிருஷ்டமா நாங்க திமுக சின்னத்துல நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்னு ஒரு துறவைக்கு ஒரு அது அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. துரைவைக்கும் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அது அதுக்கான பதிலை, அதுக்கான முடிவை, அதுக்கான எதிர்பதிலை கண்டிப்பாக எங்க தலைவர் அவர்கள் தெரிவிப்பார்கள். ஏன்னா கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏதேனும் ஒரு கருத்தை தெரிவித்தால் அதற்கு எங்க கட்சி தலைமைதான் அதுக்கு பதில் சொல்லும். கண்டிப்பாக அதற்கு பதில் சொல்வார்கள். கட்சி ஒன்று இல்ல, இடக்காரமா எல்லாருமே திமுக நினைச்சாங்க. ஆனா இப்ப பார்த்தா தமிழகத்தில் நாங்க தான் இப்ப ஆள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா இப்ப திருச்சி மீட்டிங்ல விஜயோட திருச்சியில பேசின பேச்சு உண்மையிலேயே ஒரு முதலமைச்சருக்கான பேச்சு அல்ல. அது ஒரு செயற்கையாக யாரோ எழுதி கொடுத்த பேச்ச ஒரு வசனத்தை மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. அதுல கருத்தும் இல்ல, சுவாரஸ்யம் இல்ல, உண்மையும் இல்ல. அதை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா அவர்களும் அதே மாதிரி சகோதரர் எழிலன் அவர்களும் நல்ல எல்லா செய்திகள் எல்லாம் அதுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் பதவியேற்றதுல இருந்து ஒரு பத்திரிகையில முதல்ல சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கு முதலில் பதில் அளிக்க வேண்டும். ஜனநாயகத்தின் தூணாக கருதக்கூடிய பத்திரிகை சுதந்திரத்துக்கு முதல்ல அவர் மரியாதை கொடுக்கணும். பத்திரிகையாளர்களை சந்தித்து அவருக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொன்னால்தான் எங்க உண்மை இருக்கு, என்ன கேள்விகள் இருக்கு, என்ன பதில் நாம சொல்ல வேண்டும், எந்த பதிலுக்காக மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள் என்பதை அவர் தெரிந்து கொள்ள முடியும். திருச்சி மீட்டிங் விஜய் பார்த்தீங்கன்னா அநாகரிகமா ஒரு பேச்சு பேச உண்மைதான். அதான் சொன்னேன், ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய கண்ணியமான பேச்சு அல்ல அது. ஒரு முதலமைச்சர் எப்படி பேச வேண்டும் என்று இதற்கு முன்பு பேசிய முதலமைச்சர்கள் எல்லாம் அவருடைய பேச்சுகள் எல்லாம் தயவுசெய்து போட்டு காட்டணும், பார்க்கணும். அப்ப அந்த கண்ணியத்தோடு பேசினாதான் ஒரு முதலமைச்சர் பேச முடியும். இரண்டாவது, ஒரு முதலமைச்சர் என்பது ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர். தமிழ்நாட்டோட முதல்வராக இருக்கக்கூடியவர் பொறுப்போடும் கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் எதிர்கட்சிகளை விமர்சிக்கலாம். அதுவும் நாகரிகத்தோடு அடக்கத்தோடு விமர்சிக்க வேண்டும். அரசியல் ரீதியாக பேச வேண்டும். சினிமா டயலாக் பேசுறதுக்கு அது மேடை அல்ல. ஒரு முதலமைச்சர் இதை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.